Vanakkam, I am Dr. Moti Narayanan, Medical Director at Sonal Simon Diagnostic Center, and warm welcome to our YouTube channel today. And today we are proud to have with us Dr. Varun, ENT surgeon. He is MS ENT and Diplomat ENT and Medical Director of Scope ENT Center in Villivakkam, Chennai. And today we will be talking a few words about allergic rhinitis. The allergic rhinitis is specific allergens வருது. மேபி ஒரு ஹவுஸ் டஸ்ட் ஆகலாம், ஹவுஸ் மைட்ஸ் ஆகலாம், அல்லது போலன் கிரெயின்ஸ் ஆகலாம். இதனால வர்றது தான் இந்த அலர்ஜிக் ரைனிட்டிஸ். திஸ் காமன் இஎன்டி ப்ராப்ளம் என்கவுண்டர்ட் இன் தி ஓபி அண்ட் பேஷண்ட் கம்ஸ் வித் itching of the eyes and sneezing, running nose. இதெல்லாம் காமன் சிம்டம்ஸ் ஆக்சுவலாக. யூஸ்வலாக செல்ஃப் லிமிட்டிங் அண்ட் அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் சம்டைம் வி கோ அஸ் அ chronic phase and leads to some complications also, like polyps of the nose வரலாம் காம்ப்ளிகேட்டடாக, or chronic sinusitis வரலாம், or it will lead to முன்னால இருக்கிற இந்த ப்ராப்ளம் it will lead to ear infections, middle ear infections தான் வரலாம். ஸோ இது பற்றி மோர் டீட்டெயில்ஸ் நம்ம டாக்டர் பேசுவார். ஸோ வெல்கம் டாக்டர். தேங்க்யூ டாக்டர் மோதி நாராயணன் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வருண் குமார் ஜே, இஎன்டி சர்ஜன், வில்லிவாக்கம்ல இருக்கேன், ஸ்கோப் இஎன்டி கிளினிக்கோட ஓனர். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதாவது ஒவ்வாமைன்னு சொல்லப்படுற நோயை பற்றி பார்க்க போகிறோம். போகலாமா? அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னா என்ன? அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்றது ஒவ்வாமைன்னு சொல்லப்படுற நோய். இது யாருக்கெல்லாம் வருது? ஸோ ஒவ்வாமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டஸ்ட் இருக்குது, இல்லை கிருமி இருக்குது, இல்லை ஏதாவது சாப்பாடு, இல்லை ஏதாவது ஒரு ட்ரக், அதாவது மெடிசன்ஸ், இதுக்கு நிறைய பேருக்கு அலர்ஜின்னு ஒன்று இருக்குது. அலர்ஜின்னு சொல்லப்படுறது வெறும் தேம்பல் மட்டும் இல்லை, மூக்கில் நுரையீரலில் வர அலர்ஜியும். ஸோ இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நடந்து போகிறீங்க, தூசு பறக்குது. நான் நடந்து போகிறதுக்கும் ஒரு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் நடந்து போகிற பேஷண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நடந்து போகும்போது தூசு வருது, நான் மூக்கை மூடிக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு தும்மல் வருது. இது நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிறது. தும்மல் வந்தாலே அலர்ஜிக் ரைனைட்டிஸா அப்படின்னா இல்லை. ஸோ தும்மல்ன்றது ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். அதாவது எனக்கு ஒரு டஸ்ட் வருதுன்னா நுரையீரல்லேருந்து வெளியில் வந்துடணும், இல்லைனா நுரையீரலில் போய் உட்காந்துக்கும், இன்ஃபெக்ஷனாக மாறிடும். ஸோ இதுவே அலர்ஜிக் ரைனைட்டிஸ் பேஷண்ட் போகிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டஸ்ட் பகுதிக்கு போகும்போதே தும்மல் வர ஆரம்பிச்சிடும். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வாமைனா என்ன? நம்மளோட உடம்புல இம்யூன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கிருமியோ ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி வந்ததுன்னா அது வெளியில் தள்ள தான் பார்க்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், தண்ணி குடிக்கிறோம், புறையேறுது. ஏன் அப்படின்னா நம்ம நுரையீரலுக்கு போகுது. அப்படி போகும்போது நம்ம நுரையீரல் என்ன சொல்லணும்னா, இது நம்ம நுரையீரலுக்கு போக வேண்டியது இல்லை, இது காற்று மட்டும்தான் அனுப்பணும்னு சொல்லி அந்த தண்ணியை வெளில எடுத்துருது. அதே மாதிரி தான் இரும்பல் போல ஒவ்வாமைன்னு சொல்லப்படுற நோயில் தும்மல்னு ஒன்று வரும். தும்மல் எதுனா மூக்கு வழியாக டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் போயிட்டு நுரையீரலுக்கு போகும்போது அது தும்மல் வழியாக வெளியில் எடுத்துருது. இது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளில வரனால நிறைய பேர் தும்மல் வந்துட்டாலே உனக்கு அலர்ஜி இருக்கும் போல், நீ போய் டாக்டரை பாருன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லை சீன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்புல இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வரும்போது தும்மல் வெளில வருது. தும்மல் வந்துட்டாலே சரியாக போச்சான்னால இல்லை. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் நிறைய பேருக்கு ஆஸ்துமா நோய் இருக்கும். ஸோ ஆஸ்துமான்றது ஒரு வகையான ஒவ்வாமை தான். ஸோ ஒவ்வாமை எங்கெல்லாம் வருது உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வருங்க. ஒன்று தோலில் வரும், இன்னொன்று நுரையீரலில் வரும், இன்னொன்று மூக்கில் வரும். ஸோ தோலில் வந்தால் நம்ம தேமல்னு சொல்லி விட்டுருவோம், அதாவது எக்ஸிமான்னு சொல்லுவாங்க. நுரையீரலில் வந்தால் தான் நம்ம ஆஸ்துமான்னு சொல்லி வீசிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இஷ்யூ இருக்குது. மூணாவது நம்ம இஎன்டி சைடில் பார்த்தீங்கன்னா மூக்கு சம்மந்தப்பட்டது, மூக்கு சைனஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த அலர்ஜி மூக்கு வழியாக தான் எல்லா டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் சுவாசிக்கணும், நுரையீரலுக்கு போகுது, நோய் தேமலாகவும் தெரியுது. ஸோ இது 3ம் சேர்ந்தாப்பில் கூட இருக்கலாம். ஸோ ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு மூக்கில் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லப்படுறது இருக்கலாம், தோலில் தேமலும் இருக்கலாம். இது யாருக்கு வருதுன்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது ஆஸ்துமா இருந்திருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே இம்யூன் சிஸ்டம் ஹெரிடிட்ரியாக வர வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, நிறைய பேர் இந்த டஸ்ட் ஏரியாவில் வேலை செய்வாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், இல்லை ஏதாவது இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டஸ்ட் எக்ஸ்போஷரில் கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு டஸ்ட்டு வருது, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன ஆகிடும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம்னா இந்த டஸ்ட்டு நம்ம எதிரி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வெளியில் தள்ள ஆரம்பிச்சிடும்.
ஓரளவுக்கு தான் நம்ம உடம்பு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா யாராவது வந்தாலே அடிச்சு துரத்திடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ராஜா இருக்காரு, ராஜாவுக்கு வாசல்ல ஒரு 10 காவலர்கள் இருக்காங்க. ஸோ யாராவது அதாவது எதிரி வராங்கன்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, காவலர்கள் போய் ராஜா கிட்ட சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. இது நார்மலா நடக்கிறது. அடிக்கடி எதிரி வரான்னு தெரிஞ்சதுன்னா அந்த காவலருக்கே தெரிஞ்சிடும், இவர் எதிரி தான், போய் சொல்லலாம் வேணாம், இவரை போட்டு தாக்கிட்டு போய் ராஜா கிட்ட சொல்லலாம். அதுதான் அலர்ஜின்னு சொல்லப்படுறது. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் ரெடியாக இருக்கும் அந்த அலர்ஜியை வெளில தள்ளுறது. ஸோ இதுதான் பேசிக்காக அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லப்படுறது. இது என்ன எப்படி வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன. ஸோ யாருக்காவது அலர்ஜி இருக்குன்ற பட்சத்தில் என்ன மெயினாக கம்ப்ளைண்ட் இருக்கும்னா, தும்மல் வருங்க. காலையில் ஏந்திரிச்சாலே விடிகாலையில் ஏந்திரிச்சு பெட்டை விட்டு வந்து தண்ணியில் கை வச்சு முகம் கழுவலான்னு பார்ப்பாங்க, தும்மிட்டே இருப்பாங்க, மூக்கு அடைச்சிருக்கும், மூக்கு உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் இது வெறும் இரும்பலா கூட வரலாம். சரி, மூக்கை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இரும்பலா வெளியில் வரும். அது ஆஸ்துமாவோட சேர்ந்தாப்புலையும் இருக்கலாம். ரெண்டாவது என்ன பண்ணும் இந்த அலர்ஜி அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, தும்மலை தவிர மூக்கடைப்பு தான் மெயின் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், மூக்கு உரிதல். அடுத்து மூக்கு சுற்றி அரிப்பு, கண்ணு சுற்றி அரிப்பு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன எழுதியிருக்கு, ஸ்னீசிங், ரன்னிங் நோஸ், பிளாக் நோஸ், ரெட் அண்ட் வாட்டரி ஐஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இது இந்த சம்மந்தப்பட்ட ஏரியாவில் அரிப்பு, தண்ணி வருது, மூக்கு உரிதல், மூக்கடைப்பு, இதுதான் மோஸ்ட் காமனாக வரும். ஸோ எதனால் இது யாருக்கு இப்படிலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்குலாம் ஆல்ரெடி ஒரு டஸ்ட் பார்ட்டிகல், டஸ்ட் எக்ஸ்போஷரில் இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் அலர்ஜி, மீன் சாப்பிட்றது, இந்த இறால் சாப்பிட்றது, சீ ஃபுட் அலர்ஜி நிறைய பேருக்கு இருக்கும், அவங்களுக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது சில பேருக்கு சில ஃபுட்ஸ் ஒத்துக்காது. இந்த மாதிரி பிரிஞ்சால், கத்திரிக்காய் ஒத்துக்காது, முட்டை ஒத்துக்காது. இதெல்லாம் சாப்பிட்டா அரிப்பு வந்துடும், தோலில் அரிப்பு வந்துடும், மூக்கு அடைக்கும், தும்மலாக வரும். இதெல்லாமே நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமும் அலர்ஜி ஆக வாய்ப்பு இருக்குது. நாலாவது, வீட்டில் இந்த நாய்க்குட்டி, பூனைக்குட்டி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதோட முடி இந்த சோஃபாவில், பெட்டில் அப்படி எப்படி கிடக்கும். இவங்க போய் சோஃபாவில் படுப்பாங்க, அந்த சுவாசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அடிக்கடி இந்த சுவாசிகள் வரதுனால அவங்களுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்குங்க. வேறு என்ன சிம்டம்ஸ் வரலாம் அலர்ஜியில் அப்படின்னா, மூக்கில் ஸ்மெல்லு போக வாய்ப்புகள் இருக்குது. எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டண்ட்டாக ஒரு அலர்ஜி இருக்குன்ற பட்சத்தில் சைனஸில் ப்ரெஷர் கிரியேட் ஆகுங்க. அதாவது ஒரு பலூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பலூனோட வாய் ஓப்பனாக இருந்ததுன்னா உள்ள ப்ரெஷர் இழுக்காது. இதுவே சின்ன வாயாக இருக்குன்னா நெகட்டிவ் ப்ரெஷரில் சதைகள் வளர ஆரம்பிச்சோம். அதுக்கு பேர் தான் பாலிப்புன்னு சொல்லுவோம். ஸோ அலர்ஜிக்கு ரொம்ப நாளாக இருக்குது, மூக்கு அடைப்பு இருக்குன்னா வெறும் அலர்ஜினால இருக்காது. சம்டைம்ஸ் மூக்கில் சதை வளர வாய்ப்பு இருக்குது. அது பேர் தான் நேசல் பாலிபோசிஸ்ன்னு சொல்லுவோம். இதனால் என்ன ஆகும்னா, நம்ம ஸ்மெல்லு நம்ம மூளைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய பாதையில் அடைப்பு இருக்குது. ஸோ ஸ்மெல்லு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். நிறைய பேருக்கு அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு காது அடைப்பும் இருக்கும். ஏன்னா மூக்குக்கு பின்னாடி சதையோ, மூக்குக்கு பின்னாடி சளி கான்ஸ்டண்ட்டாக போகும்போது காதுக்கு போகிற டியூபை அடைக்குது. ஸோ இதனால் காது கேட்குறதும் கம்மியாக ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சிம்டம்ஸோட பேஷண்ட்ஸ் வரும்போது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க காலையில் எழுந்திரிச்சோடனே தும்மல் வருது, தண்ணியாக கொட்டுது. ஸோ தண்ணியாக கொட்டுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைல் மாறுது. இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங் போகிறாங்க, உட்காடுறாங்க, மூக்கு சிந்திக்கிட்டே இருக்காங்க, இல்லை மூக்கை தொடச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எம்பராஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதனால தான் மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் வருவாங்க. ரெண்டாவது ஸ்மெல் இல்லைன்னு வருவாங்க, இல்லை தலைவலின்னு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயினாக இந்த டயக்னோசிஸ் ஹிஸ்ட்ரி தாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் போய் இந்த மாதிரி சிம்டம்ஸ், நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நேசல் எக்ஸாமினேஷன் பண்ணுவேன். அதாவது மூக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஃபஸ்ட்டு மூக்கில் சதைகள், நார்மலான சதைகள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் மூக்கில் இருந்து நுரையீரலுக்கு போகிற பாதை. ஸோ இந்த இடத்துல டஸ்ட்டு கிரியேட் ஆகும்போது இங்கே இருக்கிற சதைகள் வீங்க ஆரம்பிச்சிடும். அப்படி வீங்கி மூக்கடைப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். மூக்கடைப்பு ஆரம்பித்தோடனே உள்ளே இருக்கிற சதைகள் வீங்கும் போது நீர் செக்ரீட் ஆகும். அதாவது மியூகாய்டு டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். அது செக்ரீட் ஆகும்போது உள்ளே இருந்து தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிடும். கொட்டுது அப்படின்ற பட்சத்தில் மூக்கில் சதைகள் பெருசாக இருக்கும், சளி நிறையா இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா சதைகளும் வெள்ளையாக இருக்கும், அதாவது பேலுன்னு சொல்லுவோம். ரொம்ப நார்மலாக நம்ம சதைகள்லாம் பிங்காக இருக்கும், அது பேலாக இருக்கும். நாலாவது, சம்டைம்ஸ் மூக்கில் சதை வளரவும் வாய்ப்பு இருக்குது, அதாவது பாலிப்ஸ்ன்னு சொல்லப்படுறதும் இருக்கலாம். அஞ்சாவது, கண்ணு சயின்ஸு, காது எப்படி இருக்குது, தொண்டை எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிளினிக்கலாக தான் டயக்னோஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு அலர்ஜி ரொம்ப மோசமாக இருக்குன்ற பட்சத்தில் பிளட் டெஸ்ட்டும் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பிளட் டெஸ்ட்டில் சில அணுக்கள் அலர்ஜினால ஏறும். அந்த ஏறின அணுக்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மெடிகேஷன்ஸும் கொடுக்கலாம். அஞ்சாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, சம்டைம்ஸ் தேவைப்பட்டால் சிடி ஸ்கேன் சொல்லப்படுறதும் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிடி ஸ்கேன் எதுக்குன்னா, சில பேருக்கு சதைகள் வளரும், அந்த சதைகள் எவ்வளோ தூரம் இருக்குது அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேப்பா உனக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்குது, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிசீஸை வச்சுட்டு வீட்டிலேயே உட்கார வேணாம். ஸோ மேஜராக இந்த அலர்ஜிக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்லேருந்து தூரம் இருப்பாங்க. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ நீங்கள் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மருந்து மாத்திரைகள் தேவையில்லை. வந்தால் அந்த நோய் வந்தால் பார்த்துக்க நாங்கள் இருக்கோம், வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ நான் யார் பேஷண்ட் என்கிட்ட வந்து அலர்ஜின்னு சொன்னாலும் நான் என்ன சொல்வேன்னா 50% ட்ரீட்மெண்ட் தான் என் கையில், 50% ட்ரீட்மெண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு டஸ்ட் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாது. செகண்டு எந்த இடத்துல தூசிகள் இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகவே கூடாது. மூணாவது வெளியில் போகும்போது மாஸ்க்கு கண்ணாடி போட்டுக்கணும். ஏன்னா கண்ணில் தூசு பட்டாலுமே இந்த அலர்ஜி மூக்கில் ஆரம்பிச்சிடும். நாலாவது சில்லுன்னு தண்ணியோ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு சாப்பாடோ எதுவும் டேரெக்டாக சாப்பிடக்கூடாது. அஞ்சாவது ஏசிக்கு நேராக படுக்கக்கூடாது. ஆறாவது ஜன்னல் ஓரமாக படுக்கக்கூடாது, ஏன்னா டஸ்ட் எக்ஸ்போஷர் அங்கே தான் வரும். ஏழாவது வீட்டில் யாராவது இருந்தால் வீட்டில் டெய்லி பெட்ஷீட்டு பில்லோ கவர்ஸை டீடஸ்ட் பண்ணி வைக்க சொல்லுங்கள். எட்டாவது இதெல்லாம் பாதுகாத்துட்டு நான் வந்து சில்லுன்னு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக சிம்டம்ஸ்லேருந்து வெளியில் வரலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் நாய்க்குட்டி பூனை இருக்குன்னா அதோட விளையாடுற டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணுங்கள். பெட்ஷீட்ஸ் பில்லோ கவர்ஸ்லாம் கொஞ்சம் டீடஸ்ட் பண்ணி வைக்க சொல்லுங்கள். மூணாவது நம்ம ட்ரீட்மெண்ட் எப்போ ஆரம்பிக்கும்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்குது, அதாவது நம்ம அலர்ஜிக் ரைனைட்டிஸையே பிரிப்போம். அப்பப்போ தொந்தரவு இருக்கா, எப்பவுமே தொந்தரவு இருக்கா. அப்பப்போ தொந்தரவு இருக்குன்னா நம்ம இதெல்லாம் சொல்லி எப்போ மெடிசன்ஸ் தேவையோ அப்போ எடுத்துக்கிட்டா போதும். இல்லை எப்போவுமே இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கேற்ற பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மெடிகேஷன்ஸ் ஆரம்பிக்கணும். ஸோ இதுதாங்க அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் சைடு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து எப்போவுமே நான் லைஃப் லாங் மாத்திரை எடுக்கணுமான்னு கேட்குற கேள்வி தான் நிறையா பேஷண்ட்ஸ் கிட்டே இருக்குது. சார் எனக்கு அலர்ஜி இருக்குது, நாங்கள் சொல்லிட்டாங்க, சைனஸ் இருக்குது, ஸோ இதுக்கு என்ன சார் லைஃப் லாங் நான் மாத்திரை எடுக்கணுமா? இல்லை. நாங்கள் சொல்கிற அட்வைஸஸை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் அக்யூட்டாக இருக்கிற சிம்டம்ஸ் அப்போது எனக்கு சிம்டம்ஸ் வருதுன்னா அப்போ மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு மீதி நாட்களில் நாங்கள் சொல்கிற ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் லாங் நீங்கள் அதே சிம்டம்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். சில பேருக்கு ஆஸ்துமாவோட இருக்கும், ஸோ ஆஸ்துமாவுக்கு ஸ்ப்ரே அடிப்போம். சில பேருக்கு மூக்கில் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் ரொம்ப மோசமாக இருக்கும், ஸ்டீராய்ட் ஸ்ப்ரே நாங்கள் மூக்கில் கொடுப்போம். இது போக உங்களோட பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸில் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது சீரம் ஐஜின்னு சொல்லுவோம், இன்னொன்று அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் இருக்குது. சரி, இப்போ எனக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், இப்போ நல்லா இருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் வருது. ஏன் வருது அப்படின்னா நீங்கள் டஸ்ட் எக்ஸ்போஷர் அதெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணலாம். சரி, ஓகே சார், எனக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போதும் சார், நான் மருந்தில் வெறுத்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூக்கில் இருக்கிற சதைகளை குறைப்போம். இதுக்கு பேர் டர்பினோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை எனக்கு சிம்டம்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும்னா புதுசாக ஒரு இன்வென்ஷன் வந்துருக்கு. ஸோ போஸ்டீரியர் நேசல் நியூரெக்டமின்னு சொல்லுவோம். மூக்குக்கு பின்னாடி சதைகள் வளர்கிற இடத்துல அந்த நரம்பை கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா மூக்கில் சிம்டம்ஸ் ரொம்ப குறையும். சதை வளருதுன்ற பட்சத்தில் சிடி ஸ்கேன் எடுத்து அதுக்கு சர்ஜரி பண்ணுறது தான் ஒரே ஆப்ஷன். அதுக்கப்புறம் நேசல் ஸ்ப்ரேயில் வச்சுட்டு இந்த ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ்லேயே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒவ்வாமைன்னு சொல்லப்படுற நோயிலேருந்து வெளியில் வரலாம். இதுக்கு நீங்கள் ஒரு இஎன்டி சர்ஜனை பார்த்துட்டு ஃபர்தராக பண்ண வேண்டிய இன்வெஸ்டிகேஷன்ஸும் ட்ரீட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். மருந்து இல்லாத வாழ்க்கையை விட்டுருங்க, சிம்டம்ஸ் இல்லாத வாழ்க்கை தான் உங்களுக்கு தேவை. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சொல்லணுன்றேன். இந்த ஒவ்வாமைன்னு சொல்லப்படுற நோய் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ், அதாவது ஆஸ்துமாவும் மாறலாம், இல்லை மூக்கில் சதையும் வரலாம். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைல் மாறும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே பெட்டராக இருக்கும். அலர்ஜி இருக்கிற குழந்தைங்களுக்கு அடினாய்டுன்னு சொல்லப்படுற லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அடினாய்ட்ஸுமே வளர வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ நீங்கள் நோய் இல்லாமல் வாழ்கிறது தான் எங்களுக்கு வேணும். ஸோ இந்த ஒவ்வாமையை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்லணுன்றேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இனிமேல் ஏதாவது வீடியோஸ் வேணும்னா இந்த லிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.